ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா மடிக்கேரி வந்திருக்கிறோம். கூர்க்கு மடிக்கேரிக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நமக்கு வந்து பெரிய தசரா கொண்டாட்டம் நடந்து இருக்குது. இங்கே பாருங்கள், பயங்கர ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்கு மற்றும் ஒரு சிலர் இருக்குது. நம்ம இப்போ ஒரு மடிக்கேரி ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். மடிக்கேரி ஃபோர்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பயங்கர கூட்டம். நீங்கள் இன்னைக்கு தான் வரணும்னு சொன்னேன்னா இந்த அக்டோபர் மாதம் அந்த தசரா ஹாலிடேஸில் நீங்கள் வர வேணாம். மற்ற டேஸில் பிளான் பண்ணுங்கள், இல்லைன்னா டிராஃபிக்கில் எல்லா வீட்டில் மாட்டிப்பீங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது லீவ் நாள் இல்லாமல் ஹாலிடேஸ் இல்லாத நேரத்தில் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கோட்டையோட முகப்புக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, அழகா இருக்கு. இங்கே பாருங்கள், அந்த கோட்டையில் எவ்வளோ பழங்காலத்து கோட்டை, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த முகப்புலேயே பார்க்குறங்க எப்படி இருக்குது. குட்டி குட்டி ஏரியாவும் அங்கே எதுக்குன்னு தெரியல, அங்கே இடங்கள்லாம் காணப்படுது. இங்கே பாருங்க, ஒரு அழகான ஒரு காட்சி, அருமையான ஒரு செவரெலாம் ரொம்ப. அதுதான் நம்ம வந்த என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சந்துலாம் இருக்குது. அது உட்கார இடமும் குகை மாதிரி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது. அது மேலே ஒரு படிக்கட்டும் இருக்குது. உள்ளே பாருங்கள், இவ்வளோ படிக்கட்டு மேலே இருக்குது. படிக்கட்டில் ஏறி மேலே நின்று அது மேலே நின்று காவலாளில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. ரொம்ப அழகான ஒரு பழங்காலத்து ஒரு ஃபோர்ட்டு. இது இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது. உள்ள ஒரு குகை மாதிரி இருக்குது. உள்ள என்ன இருக்குது? உள்ள ஒரு தங்கும் இடம் தான் இருக்குது. குகை மாதிரி இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு, ஆனால் இது பூட்டி இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளாரையே ஒரு டெம்பிளும் இருக்குது.
நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே வரும்பொழுது இதுதான் ஒரு கோட்டை, இதுக்குள்ளே ஒரு கோட்டை, இது பாதுகாப்பான ஒரு இடம், இது உள்ளே இருக்குது. இது பாருங்கள், இந்த தசரா ஹாலிடேஸ்னால இந்த இந்த வண்டிலாம் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதை சுற்றி பார்க்கணுன்னா இங்கேருந்து போய் அங்கே தெரியுதுங்களா, அந்த சுற்றி மொத்தமாக சுற்றிட்டு இந்த சைடு இந்த பக்கமாக இருக்கிற வழி பக்கமாக நம்ம வரணும். இது ரொம்ப பெரிய ஒரு இடம். இது மேலே தான் நடக்கிறாங்க பாருங்கள், இது மேலே கூட நடக்கலாம். இது ஒரு மியூசியம், கவர்மெண்ட் மியூசியம். நம்ம கர்நாடகாவில் இல்லை மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா, சின்ன பசங்களுக்கு ஒரு 5 ரூபா. காயின்ஸ் இருக்குது, மைசூரோட காயின்ஸு. நிறையா ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. எனக்கு ஹலோ கைஸ், எனக்கு எப்போ டவுட்டாக இருந்தது, இது சர்ச்சு மாதிரி இருக்க பார்க்குது ஆர்கிடெக்சர் எல்லாம்னு சொல்லி பார்த்தேன். இங்கே பாருங்கள், இது சர்ச்சுங்க, அந்த காலத்தில் இருந்த சர்ச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்சின்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் இருந்த சர்ச்சு அதை இப்போ மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் வெளியே என்ன பார்த்தா அதோட ஆர்கிடெக்சர் அப்படியே சர்ச்சு போலவே தோணும். நல்லா சூப்பரான ஒரு சர்ச்சு. ஆனால் இப்போதைக்கு இதை ஒரு ஃபோர்ட்டில் இருக்கிற ஒரு மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க.
ரிவைவல்ஸ், ஆயுதங்கள். இங்கே கிளைமேட் ப்ரெடிக்டபிளாகவே இல்லைங்க. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இப்போது ஆனால் ட்ரெஸ்லிங் மாதிரி மழை பெஞ்சிட்டு எல்லாம் நிறையா கிளைமேட்டே மாறிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபோர்ட்டு சுற்றி புறமத்தில் இருக்கிற இந்த சுற்றுப்புறத்தில் நம்ம நடக்க போகிறோம். இங்கேருந்து அப்படியே இந்த மேலே ஓட்டமாக இருந்தோன்னா இது ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வரையும் நம்ம போயிடலாம். இது இங்கே பார்க்கும்போது இந்த போர்லாம் நம்ம அந்த காலத்தில் போர் வரும்பொழுது இந்த இடத்துல சிப்பாய்ங்களாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோட்டையில் ஃபுல்லாக இது ஒரு அரண் மாதிரி இருக்கும். இன்னொரு அருமையான ஒரு வியூ பாருங்க. நான் சொன்ன அந்த சர்ச்சு பார்த்தீங்களா, அது பாருங்கள். இப்போ அந்த மியூசியமாக இருந்து சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இந்த சர்ச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மேலே ஒரு கோபுரம் மாதிரி இருக்குல்ல, அங்கே மேபி சிலுவை இருந்திருக்கலாம். அதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு மக்களுடைய பார்வைக்காக. இப்போ அது ஒரு கவர்மெண்ட் மியூசியமாக இருக்குது. ஒரு அருமையான ஒரு சபை சர்ச்சு. வாங்க ஃபர்தராக இந்த வழியாக நம்ம போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு கோட்டைக்கு தான் வந்துருக்கோம். வாங்க போலாம். ஐயோ மழை வருது கைஸ். நம்ம அங்கே போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு தங்கலாம். வாங்க சீக்கிரம் ஓடுங்க. போலாம். வாங்க கைஸ், ஓடிடலாம். அந்த இடத்துல ஓடிடலாம். அங்கே சிப்பாயெல்லாம் இருப்பாங்களே, அந்த இடத்துல போய் தங்கிக்கலாம். மழை வருது பயங்கரமா. கூட போகிறாங்க. சீக்கிரம் நீங்கள் போயிடு. சிப்பாயங்கெல்லாம் மழை வரும்போது உள்ள இருக்குதா இருப்பாங்க. அவ்வளோ வந்துரு. போ பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. அழகா இருக்கு ஏரியா. இங்க இருந்தா அங்க வந்து சொல்றேன் என்னன்னு. இது இங்க தங்கியிருப்பாங்க. ஓகேவா? தங்கிட்டு இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருக்குல்ல, இங்க தங்கி இங்க இருந்து இந்த துப்பாக்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, வில்லு வச்சு துப்பாக்கி வச்சு எதிரிகளை சுடுவாங்க. இதுதான் எப்படி சுடுவாங்க சொல்லு. இங்கே உட்காந்து அதை வச்சு சுடுவாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே நிறையா இருக்கு. கரெக்டா? இந்த கோட்டையை அப்படிதான் பாதுகாப்பாங்க. ஹாய் சொல்லுங்க. இந்த எல்லா இடத்துலையும் நம்ம ஒன்று ஒன்றா தேடி பார்க்கலாம். வாங்க, இந்த வாரமாக போனோம்.
இதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, ஆனால் அது பாலடையாக இருக்குது, எந்த யூஸும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமான பழைய ஒரு கட்டடம். இது இன்னும் எதுவும் செய்யலை. இந்த மியூசியம் பர்பஸ்க்காகவே இல்லை ஃபோட்டோக்காகவே அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெனோவேட் பண்ணால் மறுபடியும் இந்த பழைய தன்மையாக போயிடும் நினைக்கிறேன், அதுக்காக இருக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த மதில் சுவருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து மதில் சுவருங்க. மழையிலையும் நனைஞ்சு அது இந்த பாசிலாம் பிடிச்சதுனால பார்க்குறதுக்கு அழகாக மன ரம்மியமாக இருக்குது. கீழே விடாமல் போங்க கைஸ், கீழே விடாமல் போங்க கைஸ். வலிக்கிட்டே போறா, வலிக்கிட்டே போறா. என்ன வந்துருமா మేడం దేవా అదే నాకు బేగా நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ஏரியாவை சுற்றி அங்கே இருந்து இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அங்கே சுற்றி முற்றி அங்கே என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் கைஸ். சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையான ஒரு இடம். நீங்களும் வந்து கண்டிப்பாக மடிக்கேரிக்கும் இந்த கூர்க்குக்கும் வந்தீங்கன்னா தயவுசெய்து இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு சுற்றி காட்டணுன்றதுக்காகவே நான் எந்த ஃபோட்டோவும் எடுக்கலை.
தனிப்பட்ட ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கல. நீங்கள் எல்லாரும் சுற்றி பார்க்கணும் அப்படி சொல்லி முழுமையாக நாங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த விஷயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பை பாய். See you in next video.